உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று, கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும், வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை, தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை, பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. ஒரு பெரிய பில்டர் ஒருத்தர் இருக்காரு. இந்த ஏரியாவுல 8 பிளாட்ஸ் போட போறாராம். அப்புறம் அவங்களுக்கு நேத்து இந்த இடத்தெல்லாம் சுத்தி காமிச்சேன். அவங்களுக்கு இந்த 32ஆம் நம்பர் வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அத உடனே விலைக்கு வாங்கி அதை எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு 8 பிளாட் போட்டு அதை சேல்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. என்ன சொல்ற? 32ஆம் நம்பர் வீடா? அது ஆமா ஐயா, அது நம்ம ஐயப்பன் வீடுதான். என்னைய சொல்ற? அது ஐயப்பன் வீடியா? அந்த பில்டர் குறி வச்சுட்டாரு. இப்போ ஒத்த கால்ல நிக்கிறாரு. அவர் பிசினஸ்க்கு வந்த காலத்துல இருந்தே ஒரு ப்ராப்பர்ட்டிய பாத்துட்டாருன்னா, வேணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை வாங்காம விட மாட்டாரு. அவ்வளவு சென்டிமெண்ட், செல்வாக்கு, ஆள் பலம், பண பலம் எல்லாமே இருக்கு. நிறுத்தியா? நிறுத்து. இதெல்லாம் ஏயா என்கிட்ட சொல்ற? வீடு ஐயப்பனுது, இதெல்லாம் அவங்கிட்ட போய் தானே சொல்லணும். அதான் முன்னமே சொன்னேயா, ஐயப்பன் எதுக்குமே ஒத்து வராத கேஸ்ன்னு. அதான் ஐயா கிட்ட நேராவே வந்தேன். நான் என்னையா பண்ண முடியும்?
ஐயா என்னய்யா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த வீட்டு மேல ஐயா 12 லட்சம் ரூபாய் நம்ம ஐயப்பனுக்காக கடன் கொடுத்ததும் அதை திருப்பி கொடுக்க முடியாம மாசம் 6000 ரூபாய் வட்டி கட்டுறதும் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே ஐயா. அது ஐயப்பனே தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. அவனால அந்த பணத்தை எப்பவுமே திருப்பி கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம சென்டிமெண்ட் பேசி அந்த வீட்டை எப்பவுமே விற்க முடியாம பண்ணுவான். யோ, லட்சக்கணக்கில் பணம் வரும்போது என்னையா சென்டிமெண்ட்? இப்ப பாரு, அவன் 5க்கும் 10க்கும் அல்லாடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாது ஐயா, அது அவன் பொண்டாட்டி வெளியில வந்த சொத்து. அவ அந்த வீட்டுல தான் உயிரை விட்டா. சாகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை வித்துறாதீங்கன்னு சத்தியம் வாங்கிட்டு செத்தா. இதெல்லாம் பழைய கதையா. அந்த சென்டிமெண்ட்ல தான் அவன் அந்த வீட்டை விக்காம வச்சுக்கிட்டு இருக்கான். சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ண சொல்ற? ஐயப்பனை அந்த வீட்டை விக்க வைக்கணும். அது உங்களால மட்டும்தான் முடியும். என்னோட 12 லட்சத்தை உடனே எடுத்து வைக்கன்னு சொல்லுங்க, தானா வலிக்கு வந்துடுறான். இல்லாட்டி நானே வீட்டை வித்துடுவேன்னு சத்தம் போடுங்க. டைட் பண்ணுங்க, பிரஷர் கொடுங்க. வேற வழி இல்லாம வீட்டை விற்க வந்துருவாரு. அடிமாட்டு விலைக்கு வித்து அந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சிருவோம். வர்ற லாபத்துல என்னோட 50-50. சரி, இப்ப அங்க லேண்டோட மதிப்பு என்ன? கேரண்டியா 80 லட்சம் போகுங்க. நானா இருந்தா என்னைக்கோ வித்துட்டு செட்டில் ஆயிருப்பேங்க. தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம அந்த ஆளு ரொம்ப பேஜார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏழைக்கு சொந்த வீடு இருந்து என்னையா பிரயோஜனம்? எந்த சுவத்தை தோன்றினாலும் சல்லி காசு கிடையாது. சரி, உன் பார்ட்டி யாரு? ஐயா, மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன் ஐயா. உங்க புத்தி மாறவே மாறாதியா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சரி போ, எல்லாம் எப்படின்னு யோசிச்சு சொல்றேன். ஐயா, கொஞ்சம் நல்ல பதிலா சொல்லுங்க ஐயா. எனக்கு நல்ல பதிலா சொல்றேன், போய்யா. அப்ப நான் வர்றேம்மா. வாங்க. என்னங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? முதல்ல உன்னை உள்ள அனுப்பிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். அப்பா, நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. அடே வாடா நந்துக்குட்டி, இங்க வரத்துக்கு வழி தெரியுதாடா? அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுப்பா, நானா கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, அம்மா கிட்ட யாரு வந்திருக்கான்னு சொல்லி காப்பி கொண்டு வர சொல்லு. சரிப்பா. எப்படி மாமா இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேம்மா. அங்க எல்லாம் சௌக்கியமா? ஆல் வெல் மாமா. அங்க பெரியவர் எப்படி இருக்காரு? பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? அந்த சபரிமலை ஐயப்பனை கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாத்துருவேன். ஆனா உங்க அப்பா ஐயப்பனை பாக்குறது குதிரை கொம்பா இருக்கு. சரி வா. சரி, இப்ப எப்படி இருக்கு அவனுக்கு உடம்பெல்லாம்? கல்யாணிய போன தடவை பார்த்தப்போ அப்பாவுக்கு மூட்டு வலின்னு சொன்னா. இப்ப எப்படிமா இருக்கு? மாமா, எவ்வளவு பாசமா விசாரிக்கிறீங்க நீங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பாசத்துல 10% கூட எங்க அப்பா கிட்ட இல்லையே. என்னடா பண்றது? தன்னை பாதிக்கப்பட்டவனாவும் என்ன குத்தவாளியாவும் உங்க அப்பா நினைக்கிறான். அப்புறம் என் மேல எப்படி பாசம் வரும்? இது என்ன இன்னைக்கு நேத்தி கதையா? 8-10 வருஷத்தோட சோகம். எப்போ என்கிட்ட பணம் வாங்க முடியாம வீட்டை கொண்டு அடமானம் வச்சானோ அப்பவே அவனுக்கு எனக்கு இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சுமா. How sad. இத்தனைக்கும் என் கையில 10 காசு கிடையாதுன்னு உங்க அப்பனுக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மா அதான் தங்க வரலட்சுமி சாக கிடக்குறாம்மா. அவளுக்கு கடன் வாங்கி ராஜ வைத்தியம் பார்த்திருக்கான். கடைசி சிகிச்சைக்காக
ஐயப்பன் பேயா பறக்கிறான். பணமே கிடைக்கல. என்கிட்ட வந்து அட்லீஸ்ட் 2 லட்சம் கூடுறான்னு கேக்குறான். நானும் அப்ப வெறும் பரதேசி. நகைக்கடை டோட்டலா முழுகி போச்சு. நாளைக்கு எப்படி அடுப்பு எரியுன்னு நடு ரோட்ல நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வரலட்சுமி தங்கச்சி தாண்டா. ஆனா கொடுக்கறதுக்கு கையில காசு இல்லடா ஐயப்பான்னு கெஞ்சற. ஆனா அவன் எதையும் கேட்கிற மன நிலைமையில இல்ல. பணத்தை வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணாதரான்னு என் காலரை புடிச்சு மிரட்டுறான். இல்லாததை எப்படிடா கொடுக்க முடியும் அப்படின்னு காலில் விழுந்தம்மா. அப்படியே நம்பாம போய் நேர வீட்டை போய் அடமானம் வச்சுட்டான். இதுல என்ன கொடுமைன்னா அவனுக்கு தேவை வெறும் 3 லட்சம் தான். ஆனா 12 லட்சம் கடை வாங்கினான். யார் வாங்க சொன்னது? அதுக்கு நானா காரணம்? பாவம், சிகிச்சை பலன் அளிக்காம உங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. பாக்கி 9 லட்சத்துல அவன் வாங்கின நிலமும் பாழா போச்சு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா உங்க அம்மா சாவுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சு கிடுகிடுன்னு என் பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. இதெல்லாம் சேர்ந்துதான் உங்க அப்பனுக்கு என் மேல தீரா பகை வந்துருச்சு. நான் என்னமா தப்பு பண்ணேன் சொல்லு? தங்கச்சி சாக கிடக்கும் போது எந்த அண்ணனாவது கையில காசை வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணாம இருப்பானா? உங்க அப்பா இதை யோசிக்க வேண்டாம்? ரிலாக்ஸ் மாமா, போனது போகட்டும், எல்லாம் சரியாயிடும், விடுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. என் காலத்துக்குள்ள அது நடக்க போறது இல்ல. அட்லீஸ்ட் எங்க காலம் முடிஞ்ச அப்புறமாவது நீங்களும் லதாவும் மகேஷும் ஒத்துமையா இருங்க. நீங்க இப்பவே இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பின்ன நான் லதாவை விட்டுருவேனா? she is such a nice darling. கல்யாணி மட்டும் என்னம்மா தங்கமான பொண்ணு. ஆமா, அவ எப்படி இருக்கா? எல்லாம் சைலண்ட் ஆயிருச்சு மாமா. முதல்ல 2 நாள் பயங்கர டிராமா. சினிமா ஸ்டைல்ல சேஸ், ஒளிஞ்சுக்கிறது, போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு ஓடுறதுன்னு ஒரே உச்சக்கட்ட பரபரப்பு. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த முதலாளி இருக்கார்ல, அவர் சுட்டுட்டு செத்து போயிட்டாரு. அந்த அதிர்ச்சியில அவன் பையன் மோகன் மென்டல் ஆயிட்டான். அவ்வளவுதான், அந்த சினிமாவுக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? தூக்கமே இல்ல. மாமா, உங்களுக்கு பிபி இருக்கா? நல்லா கேட்ட. 170/90 ரெகுலர். கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுகர், கொலஸ்ட்ரால், கூட கொஞ்சம் கிட்னி ட்ரபிள். எல்லாமே பாரோ டைம் தான். அதெல்லாம் சரி, நீயும் லதாவும் ஒரே காலேஜில தானே படிக்கிறீங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது என்ன வந்து பாத்துட்டு போக கூடாதா? என்னாலதான் அந்த பக்கம் தலை வச்சே படுக்க முடியறது இல்ல. வந்தா உங்க அப்பா என் காலை முடிச்சு போட்டுடுவான். நீயாவது இங்க வரலாம் இல்லையா? எதுக்கு வரணும்னு கேக்குறேன். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனா உங்க ஆசை மச்சான் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாதா? வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சு உங்களை உண்டு இல்லன்னு பண்ணிடுவார், தெரியல? சும்மா கற்பனை பண்ணிட்டு பேசாத. முதல்ல அந்த காபி அவகிட்ட கொடு. இந்தா. அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லாதான் இருக்கேன். எப்படி இருக்கா உங்க அக்கா ஜான்சி ராணி? அவளுக்கு இதெல்லாம் தேவையா? நியாயத்துக்காக போராடி இருக்கா. இது தப்பா? உங்ககிட்ட நான் கருத்து கேட்டேனாங்கிறேன். இத பாரு நந்தினி, பொண்ணா பிறந்தா கொஞ்சம் அடக்க மடக்க வேணும். தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போக கத்துக்கணும். வேலைக்கு போனோமா 4 காசு சம்பாதிச்சு மண் இல்லாம உங்க அக்காக்கு எதுக்கடி இந்த விஜயசாந்தி சண்டெல்லாம்? இதே வழியில அவ போன அவளுக்கு கல்யாணமே ஆகாது. ஆமாண்டி, இப்படிப்பட்ட பொண்ணை எவன் கட்டிப்பான் சொல்லு? நானும் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கேன். 5-6 வாரம் வந்து என்னமோ தட்டி போயிடுச்சாமே. இப்ப இது வேற போலீஸ் கேஸ், அது இதுன்னு இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே அவ கழுத்துல தாலி ஏறுங்கற. ருக்மணி, எதுக்கு இப்படி அவசரமா பேசிட்டு இருக்க? யதார்த்தத்தை சொன்னா உங்க யாருக்குமே பிடிக்காதே. இத பாரு நந்தினி, நீயாவது கொஞ்சம் சமத்தாயிரு. படிப்ப முடி, எப்படியாவது 8 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஒரு வேலை தேடிக்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டே அந்த வீட்டை விட்டு ஓடி போற வழிய பாரு. ஒரு முரட்டு அப்ப, விளங்காது இருக்கிற ஒரு சித்தி, ஒரு அக்கா, ரவுடி மாதிரி ஒரு அண்ணன், பொம்பளை சிஐடி மாதிரி ஒரு அக்கா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு விலைக்கு ஓடி போற மாதிரி ஒரு வழிய பாரு. அப்பதான் உன் வாழ்க்கை உருப்படும், புரியுதா? அத்தை பிளீஸ், எங்க மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து ஒரேடி அர்ச்சனை பண்ணாதீங்க. என்னம்மா கோபம் பொத்துக்கிட்டு வருதா? வருமா, வரும். குடும்ப ரத்தம் எங்க போவோம்? நல்லது சொன்னா உங்க யாருக்கும் புத்தி வராதே. பட்டாதான் எல்லாம் புரியும். நீங்க பாருங்க, இங்க நின்னுட்டு வேண்டித்தனமா பேசிட்டு இருக்காதீங்க. பாண்டி பசாருக்கு போனோம், கிளம்புற வழிய பாருங்க. அவ சுபாவமே அப்படிதாம்மா. பரவாயில்ல மாமா, ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒருத்தர் இப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு ஒண்ணு டென்ஷன் இல்ல. நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். அமுதாவை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. ஓகே மாமா, நான் கிளம்புறேன். பைடா லட்டு.
சாரிக்கா, உன்னை கூட்டிட்டு வந்து மூட் அவுட் பண்ணிட்டேன். டோன்ட் பி சில்லி. வரேன்டா செல்லம். என்னம்மா அது? ஓ, நீ தாண்டி ரொம்ப கொடுத்து வச்சவ. நினைச்சப்ப நினைச்சுதான் அனுபவிக்கிற. அதுக்கெல்லாம் அப்பா அம்மா நல்லவங்களா இருக்கணும்டி. உனக்கு என்ன, உங்க அப்பா ஹோட்டல் வச்சு சம்பாதிக்கிறாரு, உன்கிட்ட காசு கொட்டி கிடக்கு. ஏய், சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. எதுக்கு பொறாமப்படுற? ஏய், நம்ம தேவி இருக்காள, அவ ஏன் காலேஜுக்கு வரலன்னு தெரியுமா? அவளுக்கு கல்யாணமா. என்னடி சொல்ற? படிப்பை நிறுத்திட்டு என்ன திடீர்னு கல்யாணம்? ஏதோ சொந்த வீட்டு போயிடக்கூடாதுன்னு அர்ஜென்டா மேரேஜ் பண்றாங்க. வில்லேஜ்ல இருந்து அத்தை மாமாலாம் வந்திருக்காங்களாம். திருக்கழுக்குன்றத்துல கல்யாணம்னு சொன்னா உனக்கு தெரியாதா? என்ன கன்றாவி இதெல்லாம்? கல்யாணம்னா எப்படி இருக்கணும்? ஊரை கூட்டி பெரிய மண்டபம் புக் பண்ணி விஐபில வர வச்சு இளையராஜா கச்சேரி வச்சு சும்மா கிராண்டா செய்ய வேண்டாம்? நடக்கும் நடக்கும். நீ சொல்றது உன் கல்யாணத்துல நடக்கும். ஏன்னா நீ பணக்காரி. இன்னும் சொல்ல போனா நீ ஆசைப்பட்டவனை கூட கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆசைப்பட்டவனா? யாரடி? உங்க பக்கத்து வீட்டு பையன் சிவாடி. நீ கூட அன்னைக்கு அவன் கூட பைக்ல போனியே. ஏய், அது சும்மாடி. அவ ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்தா, அதனால போனேன், அவ்வளவுதான். சும்மா ஏமாத்தாத. அவன் தான் உன் மனசுல இருக்கான். நீ அவனை தான் லவ் பண்ற. ஏச்சி, அவனை லவ் பண்றதுக்கு பேசாம இந்த கடல்ல விழுந்து நான் செத்துருவேன். ஏய், ரொம்ப பண்ணாத. அவனுக்கு என்ன குறைச்சல்? அவன் ஸ்மார்ட்டா தானே இருக்கான். ஏய், பீச்சுக்கு வந்தியா, கடலை ரசிச்சியா, போனியான்னு இரு. அவெல்லாம் ஒரு ஆளு, வேலை இல்லாதவன். கொஞ்சம் பழகுனா பெட்ரோல் போடுறதுக்கு 100 ரூபாய் காசு நம்மகிட்டயே கேட்பான். ஏன் இப்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்க? கட்ட பஞ்சாயத்து வெட்டி வேலை செய்யறவனெல்லாம் எப்படி ஒரு பொண்ணு லவ் பண்ண முடியும்? ச்சே, அவன மாதிரி ஒரு லோஃபரை நான் பார்த்ததே இல்ல. ஏய், கடல் பாக்கிறதுக்கு எவ்வளவு ப்ளூவா இருக்குல்ல? ஏடி அந்த சிவாவை பத்தி ஞாபகப்படுத்தினே? நீ அவனை பத்தி பேசுற. பிபி எல்லாம் ஓகே. உடம்பு ஹெல்த்தியா தான் இருக்கு. மனசுல தான் ஏதோ ப்ராப்ளம். புவனா மேடம் எங்க? மேடம் இதோ வந்துருவாங்க. செக் பண்ணிட்டேன் மேடம். எப்ப பேசுவாரு? அத கட் அண்ட் ரைட்டாலாம் சொல்ல முடியாது மேடம். விஸ்வநாதன் சார் தன்னைத்தானே சுட்டுக்கிட்ட அதிர்ச்சியை பார்த்ததுல இவர் அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு மேடம். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். அதான் மேடம், அந்த ஷாக்ல இருந்து இவர் நாளைக்கே வெளியே வரலாம், 4 வருஷம் கழிச்சும் வெளியே வரலாம். என்னுடைய கருத்துப்படி மெதுவா தான் தெரபியை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் இவரை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. மிஸ்டர் மணி மேடம், அவருக்கு ஃபீஸ் கொடுத்து அனுப்புங்க. பே பண்ணியாச்சு மேடம். நான் அப்ப கிளம்புறேன். நெக்ஸ்ட் மண்டே வந்து பாத்துக்கிறேன். நான் போன் பண்ண அப்ப வந்தா போதும். ஓகே மேடம், நான் அப்ப கிளம்புறேன். மணி, இந்த ஆளு வேஸ்ட். கட் பண்ணிட்டு வேற யாராவது நல்ல டாக்டர் அப்படி. மேடம், என்ன? இவரு ஃபேமிலி டாக்டர். விஸ்வநாதன் சார் காலத்துல இருந்து இவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. விஸ்வநாதன் சாரை காப்பாத்த முடிஞ்சுதா? சாவு எப்படி வேணாலும் வரும், எப்ப வேணாலும் வரும். ஃபேமிலி டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத. ஆள மாத்தையா, நம்ம மனசுக்கு பிடிச்சவன் தான் வேணும். ஓகே மேடம். வேற ஒர்க் ஏதாவது பெண்டிங் இல்ல இருக்கா? மேடம். கிளம்பு. என் புருஷனை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். ஒரு நிமிஷம் மேடம். அந்த அந்த கல்யாணியோட வீடு எங்க இருக்குன்னு சொன்ன? நீங்க மறந்துடுக்கணும் தான் துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்கேன். இந்தாங்க மேடம். தேங்க்ஸ். வரேன் மேடம். மாலதி, ஏமா அழறு? ஏன்பா அவளை கேக்குறீங்க? குத்துக்கள மாதிரி உட்காந்துட்டு இருக்க பாருங்க மாப்பிள்ள, அவனை கேளுங்க. சமந்தி, உங்க மகனை கொஞ்சம் மரியாதையா பேச சொல்லுங்க. வந்துட்டாங்க, வரைஞ்சு கட்டிக்கிட்டு.
டேய் சிவா சும்மாறா. இதுக்கு தாண்டா சொன்னேன் நமக்கு இந்த சங்காத்தமே வேண்டாம், பேசாம இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போடுன்னு. அத்து விட்டு போயிட்டே இருப்போன்னு கேட்டியா? எங்க இப்படி எல்லாம் பேசினா அக்கா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? வாடி ஹீரோயினி, என்னடா பெரியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, இவ்வளவு நேரம் குறுக்க வராம கேட்டுட்டு இருக்கியேன்னு நினைச்ச. வந்துட்டிய சம்பந்திமா, இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அடடா, உங்களுக்கு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எத்தனை தரம் சொல்லிருக்கேன். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுல்ல, இன்னும் போட வேண்டிய 15 சவரன் நகை இன்னும் போடவே இல்ல. வருஷத்துக்கு 3 பவுன் போட்டா கூட இத்தனை நேரத்துக்கு போட்டு முடிச்சிருக்கலாம்ல. எங்க நிலைமைதான் உங்களுக்கு தெரியுமேமா. அதுக்காக ஏன் வாக்கு கொடுத்தீங்க? நாங்க என்ன இழிச்ச வைங்கள? இங்க பாருங்க, 15 பவுன் நகையை எடுத்து வைங்க. நகையை எடுத்துக்கிட்டு அப்படியே உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். தங்க இப்போ கிராமுக்கு 1800 ரூபாய், 15 பவுனுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆகும். திடீர்னு இப்படி கேட்டா எப்படிமா? டேய் நராஜ், கேட்டுக்கிட்டியா கதைய? 15 பவுன் 2 லட்சம் ஆகுதான். ஐயோ, சம்மந்தி கணக்குல ரொம்ப புலியா இருக்காரு. புல்லரிக்குது போங்க. இந்த பாருங்க, அந்த 2 லட்சத்தை விட்டுட்டு நாங்க மட்டும் எதுக்கு சும்மா உட்காந்துருக்கணும்னு கேக்குறேன். ஏமா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு அப்பா சொல்றாரு. இப்படி கேட்க உனக்கு கூச்சமா இல்ல? எத்தனை வருஷமா டைம் கேப்பீங்க? என் மகன் காலம்பூரா கட்ட பிரம்மச்சரியா இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்காம அப்படியே போய் சேர்ந்துடணுங்கிறியா? யாரு பிரம்மச்சாரி? அதான் அப்பப்ப வந்துட்டு போயிட்டு இருக்காருல்ல. டே சிவா, ஓவரா பேசாத. நான் உன்ன வெக்கங்கிட்டு போய் இங்க வந்துட்டு போல. அடே, எதுக்குடா இதுங்க கிட்ட எல்லாம் வெட்டி பேச்சு? தபாடா, 15 பவுன் நகை போட முடியுமா முடியாதான்னு கேளு. முடியாதுன்னா நீ கொண்டு வந்திருக்கல அந்த டைவர்ஸ் பத்திரம், அதுல இவளை கையெழுத்து போட சொல்லு. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும்.